அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது சிலுவையை பற்றி நாம் தியானிக்கின்றோம். சிலுவை என்று சொன்னால் பொதுவாக மக்கள் புரிந்து கொள்கிற ஒன்று வேதனை. சிலுவை இல்லை, இயேசு அடைந்த வேதனை. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, மெய்யாகவே நம்முடைய துக்கத்தை சுமந்தார், நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வேதனையை சுமந்தார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களையும் அவர் சுமந்தார். இயேசு சுமந்ததை நாம் சுமக்க தேவையில்லை. அதற்காகவே இயேசு சிலுவையிலே அவர் வேதனையை சுமந்தார். உன் வாழ்க்கையிலே நீ போய்கொண்டிருக்கும் இந்த வேதனை குறித்து நீ கவலைப்படாதே. நான் சொல்கிற நற்செய்தி என்ன தெரியுமா? யாரெல்லாம் வாழ்க்கையிலே வேதனை அனுபவித்தார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். The pain brought the blessing in their life. அந்த வேதனையிலே அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் கொஞ்சம் கூட இணையாகாது. எப்படி என்றால், அது சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமகிமையை கொண்டு வரும் என்று வேதம் சொல்கிறது. Slight affliction will bring eternal weight of glory. இன்பான சகோதரி சகோதரியே, சில வசனங்கள் நாம் தியானிப்போமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் மனுஷனை படைத்தார். மண்ணிலிருந்து படைத்து அவர் தன்னுடைய சுவாசத்தை அவன் மேல் ஊதி அவனை ஜீவாத்மாவாக கர்த்தர் மாற்றினார். 7ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்படித்தான் ஆண்டவர் மனுஷனை படைத்தார். அழகான தோட்டத்தை படைத்தார். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தின் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பூமியில் உழைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதை சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பித்தோலாகும் கோமேதகத்திலும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீசோன் என்று பெயர். இது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு எத்தேக்கல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அழகிய தோட்டத்தை, பொன், விலையேறப்பெற்ற பொன் மட்டுமல்ல, அவனுக்கு வேண்டிய அத்தனை ஆண்டவர் படைத்து விட்டு தான் மனிதனை கர்த்தர் படைத்தார். நான் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரே, மனுஷன் தானே நீங்கள் படைத்த படைப்புலெல்லாம் முக்கியமான நபர், அப்படின்னால் முதல் அவன் ஏன் படைக்கவில்லை? ஆண்டவர் சொன்னார், அவனுடைய தேவையை படைத்த பிறகுதான் அவனை நான் படைத்தேன் என்று சொன்னார். எத்தனை கரிசனை உள்ள ஆண்டவர், எத்தனை அன்புள்ள ஆண்டவர், எவ்வளோ பராமரிக்கிற ஆண்டவர். அந்த அழகான தோட்டத்தை உருவாக்கி ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனுக்கு கர்த்தர் படைத்து விட்டு ஒரு வேலையை கொடுத்தார். இன்றைக்கு கூட எந்த ஒரு மனுஷனுக்கும் வேலை தான் அவனுக்கு நிம்மதியை கொண்டு வருகிறது. வேலை இல்லாத மனிதன் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்வதே கிடையாது. அந்த ஒர்க் பிரிங்ஸ் சச் எ பிளெஸ்ஸிங் இன் ஹிஸ் லைஃப். வேலை செய்வது கடினமான ஒன்று தான். எல்லோருக்கும் வேலை பிடிப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்த தோட்டத்தை, அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு எந்த ஒரு மனுஷன் அதை பண்படுத்தவும் காக்கவும் தன்னை அர்ப்பணித்திருக்கானோ அவனுக்கு அந்த வேதிலிருந்து பெரிய ஒரு சாதனை தான் உருவாகிறது. இப்படி மனிதனை படைத்த ஆண்டவர் எல்லாம் நல்லது நல்லது என்று சொன்னார். இறுதியில் ஒன்று நல்லது அல்ல என்று சொன்னார். அது என்ன தெரியுமா? மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல. இது ஆண்டவர் கண்டுபிடித்த ஒன்று. ஆகையால் அவனுக்கு நான் ஏற்ற ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் ஒரு திட்டமிட்டார். மனுஷனை படைப்பதற்கு தானாக குனிந்து மண்ணை எடுத்து ஒரு மனுஷனை படைத்தாரே, அப்படியே அவர் ஒரு பெண்ணையும் படைத்திருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர் என்ன பண்ணினார் என்று பாருங்கள். தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். To create a beautiful bride for him, he has to go through the pain in his body. அவன் சரீரத்தில் ஒரு ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சையே கர்த்தர் பண்ணியிருக்கிறார். அயர்ந்த நித்திரையை வர பண்ணி அவன் விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்குகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையிலே அவன் ஒரு வேதனை அடைந்தான். ஆனால் அதிலிருந்து உருவானதான் அழகிய ஒரு பெண். அவளை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டு, என் எலும்புக்கு எலும்பு மாம்சத்திற்கு மாம்சமாக இருக்க இவள் மனுஷன் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். ஆதாமுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம்
அவன் வாழ்க்கையிலே வந்த வேதனையின் விளைவாக வந்த ஆசீர்வாதம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையை, திருமண வாழ்க்கை என்று சொல்வது வேதனை என்று அநேகம் பேர் சொல்வதை நான் பார்க்கிறேன். இல்லை, வேதனை தான் திருமண வாழ்க்கை என்றால் ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்திக்க வேண்டுமா? திருமணம் என்பதை கண்டுபிடித்ததே ஆண்டவர் தான், அதை ஏற்படுத்தின ஆண்டவர் தான் முதல் சாலமனை சிங் பாஸ்டராக இருந்து ஆதாம் ஏவலை திருமணம் செய்து வைத்திருக்கிறார். இந்த வேதனை அவளை உருவாக்குவதில் வந்த வேதனை அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் சுதந்திரிக்கும்படியாக இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே சில பொறுப்புகளை கொடுக்கலாம். அது உங்களுக்கு கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த வேதனையிலிருந்து ஒரு பிளெஸ்ஸிங் ஆண்டவர் கொடுப்பார், ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். நல்ல ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நல்ல ஒரு மனைவி குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்கிற மக்களை நான் பார்க்கிறேன். ஏன்? திருமணம் என்றால் மிகவும் கடினமான ஒன்று, லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்கிறார்கள். இல்லை, இந்த வேதனையிலே அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பழத்தை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்றார். ஒரு நபர் என்னை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, சகலத்தையும் அறிந்த ஆண்டவர் ஒரு மரத்தை படைத்து அதில் ஒரு பழத்தை வைத்து மனுஷனை ஏன் நீ புசிக்க வேண்டாம் என்று அவர் சொல்லலாம்? எல்லாவற்றையும் புசிக்க சொன்னார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், ஆல் நோயிங் காட். அப்போ இந்த ஆதாம் தப்பு செய்வான் என்று கூட அவருக்கு தெரியுமே. அப்படி என்றால் இந்த மரத்தை அவர் நான் தோட்டத்தில் வைத்து ஏன் புசிக்கக்கூடாது என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, இப்படி எல்லா பிள்ளைங்களும் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. யாராவது இந்த பரீட்சையை பார்த்து சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, அது ஒரு வேதனை என்று தான் சொல்லுவாங்க. ஆனால் ரிசல்ட் வரும் பாருங்க, ஜூன் 1 முன்பாக புதிய புத்தகங்களை வாங்கி கொண்டு அடுத்த வகுப்புக்கு செல்வது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஆம், ஒரு வேதனை இல்லாவிட்டால் ஒரு ஜெயம் இல்லை, வேதனை தான் சாதனை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் கர்த்தர் மறைத்து வைத்தார் என்றால் இந்த மனுஷன் ஜெயம் கொண்டவனாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். மனுஷனை ஒரு ரோபாட் மாதிரி ஆண்டவர் படைக்கவில்லை, ஒரு மிருகத்தை போல் படைக்கவில்லை, மரத்தை போல் படைக்கவில்லை, தன்னுடைய சாயலாக தன்னை போல படைத்தார். அப்படி என்றால் அவன் ஜெயம் கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு விருப்பமும் சுத்தமும் இருந்தபடியால் தான் அந்த மரத்தை அங்கே வைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, ஏவாள் ஒரு சாதாரண ஒரு பாம்போடு போய் பேசுகிறாள், ஒரு சாதாரண ஒரு ஜந்து அந்த பாம்போடு பேசுகிறாள். அப்பொழுது கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? கர்த்தர் ஆதாமோடு தான் பேசுகிறார். அப்படி என்றால் இந்த பாம்புக்கு எப்படி தெரிந்தது? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இன்று தேவன் உன்னோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ கேட்பது மட்டுமில்லை, ஒரு சர்ப்பமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஒரு சத்துருவும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலங்கள் இவைகள். கொஞ்ச காலம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்றபடியா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று பொல்லாத சர்ப்பம், பொல்லாத பிசாசானவன் யாரை வஞ்சிக்கலாம் என்று சுட்டி தெரிகின்றான். எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர் ஆதாமோடு பேசும் பொழுது ஏவாள் இல்லையே? அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டவர் சொன்னார் என்று? ஆதாம் நல்ல மனுஷன், தன் மனைவிக்கு போதித்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறார் என்று போதித்திருக்கிறார். அந்த போதனைக்கு அவள் கீழ்ப்படிந்து இந்த சர்ப்பத்தை பார்த்து, என் தேவன் என்னை புசிக்க வேண்டாம் என்று சொன்னபடியால் நான் அந்த கனியை புசிப்பதில்லை என்று சாத்தானுக்கு பதில் கொடுத்திருந்தால் இந்த உலகம் வேறொரு உலகமாக மாறியிருக்கும். இன்றைக்கு வியாதி, மரணம், துன்பம், துக்கம் இவளையெல்லாம் மனுஷனுக்கு வருவது எதனால் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியால் தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய அவர் பழத்தை பறித்தால், அப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆதாம் தோட்டத்தில் அவள் பக்கத்தில் தானே நின்றிருப்பான், பறிக்கும்போது தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. இன்னைக்கு எத்தனையோ குடும்ப வாழ்க்கையில் வருகிற விளைவுகளுக்கு காரணம் சரியான வேளையிலே கணவன் தவறான நம்பரோடு தன் மனைவி பேசுவதை தடுத்து நிறுத்துவதில்லை. எப்படி பேசுவது? அவள் மனம் துக்கப்படுமே. கர்த்தருடைய மனம் துக்கப்பட்டால் பரவாயில்லை, இந்த மனைவியுடைய மனம் துக்கப்படுமே என்று ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே சாத்தான் சோதனையை கொண்டு வரும் பொழுது தடுத்து நிறுத்துவதில்லை. போகட்டும், அவள் பழத்தை பறித்தால், தவறு செய்து விட்டால், ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய். அவள் செத்து விட்டாள்.
இப்பொழுது ஆதாமுக்கு பழத்தை கொடுக்கிறார். அப்பொழுது ஆதாம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? ஐ லவ் காட் மோர் தேன் யூ. உன்னை பார்க்கல அதிகமாக என் தேவனை நான் நேசிக்கிறேன். ஆண்டவர் உன்னை எனக்கு ஈவாக ஒரு உதவியாளாக கொடுத்தார். நீ இப்பொழுது தவறு செய்து விட்டாய். ஆனால் இந்த பழத்தை நான் புசிப்பதில்லை. என்னை படைத்த ஆண்டவருக்கு நன்றி உள்ள நபராக இருக்க விரும்புகிறேன் என்று மாத்திரம் இந்த ஆதாம் சொல்லியிருந்தால் உலகம் வேறு உலகமாக இருந்திருக்கும். மரணம் இல்லாத உலகமாக இருந்திருக்கும். துக்கம் இல்லாத உலகமாக இருந்திருக்கும். வேதனை இல்லாத உலகமாக இருந்திருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தின் சம்பளம் தான் மரணம். மனிதன் மரிப்பது தேவ சித்தம் என்றால் அதற்கு என் மனிதனை படைக்க வேண்டும். அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தான். அவன் ஜீவிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் திருடம் வருகிறான். ஆனால் ஆண்டவரோ ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் இந்த பூமியிலே வந்தார். பாருங்கள், ஆதாம் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால், நீ சாப்பிட்டு விட்டாய், நீ சாபத்தை வாங்கி விட்டாய், நீ மரித்து விட்டாய், ஆனால் இந்த பாவத்திலே மறிக்க எனக்கு விருப்பமில்லை, கர்த்தருக்காய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அவன் என்ன நினைத்தான்? என் மனைவியே போய்விட்டாளே, அவளோடு கூட சேர்ந்து நானும் சாக போகிறேன் என்று சொல்லி பழத்தை அவன் சாப்பிட்டு விட்டான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இருவருமே பாவம் செய்வதிலே மிகவும் ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரனே, உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், உனக்காக ஒரு தோற்றத்தை கொடுத்தவர், பண்படுத்த உனக்கு வேலையை கொடுத்தவர், குடும்பத்தை கொடுத்தவர், அழகான மனைவியை கொடுத்தவர், இந்த தேவனுக்காக நீ நிற்க போகிறாயா? அல்லாவிட்டால் உன் உறவுகள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அவளோடு நீயும் மறிக்க விரும்புகிறாயா? இல்லை, நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு நபர், தேவனால் படைக்கப்பட்ட முதல் மனிதன். அன்று நீ ஒரு தீர்மானம் எடுத்திருக்க வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஆள் என்னை பற்றி கேட்டாங்க, புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். அவங்க சாகலையே, செத்துட்டாங்க. என்ன செத்துட்டாங்க தெரியுமா? அவங்க ஆவியில் செத்துட்டாங்க. கண்ணிருந்தும் காணாதவர், காதிருந்தும் கேட்காதவர், வாயிருந்தும் பேசாத ஊமையான மக்களாக மாறி போனார்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு ஆதாம் போய் மறைந்திருந்தான். நிர்வாணி என்பதை கண்டான். கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டவர் என்ன கண்டான்? தான் நிர்வாணி என்று கண்டான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரை ஒழிந்து கொண்டான். இப்பொழுது ஆண்டவர் கேட்ட, ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கா தெரியாது. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடு அனுதினமும் உலாவின் ஆண்டவருக்கா தெரியாது அவன் எங்கே இருக்கிறான் என்று. அவன் சொன்னான், நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியாக இருப்பேன், பயந்து ஒளிந்து கொண்டேன். அதற்கு அவர், நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? அதற்கு ஆதாம் என்ன சொன்னான் பாருங்கள், என்னுடைய இருக்கும்படி தேவரே தந்த சிறியானவள் அவிருட்ச கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். அவள் தன் மனைவியை குற்றம் சாட்டினது மட்டுமல்ல, அவளை கொடுத்த ஆண்டவரே குற்றம் சாட்டுகிறான். இதான் மனுக்குலத்தில் மனிதன் செய்கிற தவறு. ஆண்டவரே, நான் பாவிப்பா, கீழ்ப்படியாமல் போய்விட்டேன், என்னை மன்னியும் என்று அவன் கேட்டிருந்தால் கர்த்தர் அவனை மன்னித்திருப்பார். அவனை மட்டுமல்ல, அவர் ஏவாளையும் மன்னித்திருப்பார். மன்னிப்பதிலே தயபெரித்த தேவன். ஆனால் மன்னிப்பதற்கு பதிலாக ஆண்டவரையே குற்றம் சாட்டும் ஒரு மனிதனாய் ஆதாம் மாறி போகிறான். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கிரைம் and the errors and mistake you make in your life. உன் வாழ்க்கையில் நீ செய்கிற தவறுக்கு அதுக்கு பொறுப்பு நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். படித்த ஆண்டவரையே பழி சாட்டுவது, குடும்ப உறவுகளை பழி சாட்டுவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாய் போய்விட்டதா? அதனால்தான் ஆதாமுக்கும் சாபம், ஏவாளுக்கும் சாபம். அந்த தோட்டத்தை விட்டு கர்த்தர் அவர்களை விரட்டினார் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அழகான தோட்டம் என்பது உன் குடும்பம், அவர் கொடுத்த குடும்பம் உறவுகள். இந்த குடும்ப உறவுகளிலே தேவ சித்தம் நிறைவேற்றாதவர்கள் குடும்பத்தை விட்டே பிரிந்து போகும் காலம் வருகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது என்று பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் ஆபேல் காணிக்கை கொண்டு வந்தான், இளைய மகன். காயினும் காணிக்கை கொண்டு வந்தான். காயின் கனிகளை கொண்டு வந்தான். ஆனால்
ஆபேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்வது? ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவள் கொழுமையானவர்களும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆனால் காயின் என்ன கொண்டு வந்தா? அவன் காய்கறிகளை கொண்டு வந்தான். சில சொல்லுவாங்க, ஒருவேளை காயின் அழுகி போன கத்திரிக்காய் கொண்டு வந்திருப்பான். அந்த காலத்தில் அழுகி போன கத்திரிக்காய் இருந்திருக்காது. கத்தர் படைத்த கத்திரிக்காய், கத்தர் படைத்த பூசணிக்காய், அதில் அழிவே இருந்திருக்காது. ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வித்தியாசம் என்ன? ஆபேலுடைய காணிக்கை வித்தியாசம் என்ன? அவன் தன் மந்தையின் தலையீற்று கொழுமையானது. He presented the very best in his life. இன்று நீ ஆண்டோட்ட வரும்பொழுது கர்த்தருக்கு நீ என்ன கொடுக்கிறாய்? என்ன கொடுக்கிறாய்? என்ன கொடுப்பாய்? மற்ற மதத்தவரெல்லாம் தன் இரத்தத்தையே கொடுக்கிறார்கள். மற்ற மதத்தவர்கள் தன்னிடத்தில் இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியும் பொன்னையும் அள்ளி கொடுக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் என்ன குறைவான ஒரு காணிக்கை இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு கொடுக்குறார்கள். இது காயின் காணிக்கை. உன்னிடத்தில் 1,00,000 ரூபாய் வங்கியில் இருக்கும் பொழுது நீ 10 ரூபாய் காணிக்கை போட்டால், அல்லாவிட்டால் 1000 ரூபாயை வைத்து கொள்ளலாமே. காணிக்கை போட்டால் உன் தேவன் மேல் நீ வைத்திருக்கும் உன்னுடைய கனம் எங்கே? மரியாதை எங்கே? சகலத்தையும் படைத்த ஆண்டவர், அழகான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினவர், சந்திரனை சூரியனை உருவாக்கினவர், பொன்விளையும் நதியை உருவாக்கினவர் உன்னுடைய 1000 ரூபாய்க்காய் காத்திருக்கிறாரா? இல்லை. நீ ஆண்டவருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என்ன? வாட் இஸ் அ ப்ரையாரிட்டி இன் யுவர் லைஃப்? ஹவு மச் யூ லவ் ஹிம் அண்ட் ஆனர் ஹிம்? ஆண்டவர் நீ எவ்வளோ கனப்படுத்துகிறாய் என்பதான் கத்தர் பார்க்குறேன். நான் காணிக்கை பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது. என் யூடியூப்லேயும் நான் காணிக்கை கேட்குற அளவு கிடையாது. நான் இங்கே பேசுவேன், நீ போடுற காணிக்கை இல்லை. உன்னை கொடுக்காத பட்சத்தில் நீ கொடுக்குற காணிக்கை கத்தருக்கு பிரியமானதாக இருக்காது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கீழ்ப்படுதலை தான் பார்க்கிறார். அவன் கீழ்ப்படுதலை, பலியையும் காணிக்கை நான் விரும்பலை, அவன் கீழ்ப்படுதலை நான் பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். will obey God. அருமையான தேவ ஜனமே, ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இதனால் காயின் ஆபேலை கொலை செய்கிறான். ஆண்டவர் கேட்குறார், உன் சகோதரன் எங்கே என்று கேட்கிறார். அப்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் சகோதரனுக்கு நான் காவக்காரனா என்று ஆண்டவரை பற்றி கேட்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இதை எங்கே அவன் கற்றுக்கொண்டார்? ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட மாறுதரம் சொல்வதற்கு எங்கே கற்றுக்கொண்டார்? தகப்பன் ஆண்டவரை பற்றி கேள்வி கேட்டான்ல, நீ கொடுத்த மனைவி அவள்தான் சொல்லி ஆண்டவர்கிட்ட மாறுதரம் கொடுத்தான் அல்லவா? அதே மாறுதரம் தான் இந்த காயினும் சொல்கிறான். என் சகோதரனுக்கு நான் காவல்காரனாக என்று அவன் கேட்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, தகப்பன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் உடைய மகனும் சொல்கிறான். அருமையான தகப்பன்மாரே, உங்களை பார்த்து இப்பொழுது நான் கேட்கிறேன், உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் முன்பாக உன்னுடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய நடக்க எப்படி இருக்கிறது? வேதம் சொல்கிறது, உண்மையில் இருக்கிற ஆவியை உன் சந்ததி மேலும் சந்ததியின் சந்ததியின் மேலும் வைப்பேன் என்று. உனக்குள் இருக்கும் ஆவி எப்படிப்பட்டது? பிள்ளைகளை பார்த்து கோயிலுக்கு போங்கள் என்று சொல்கிற நீங்கள் கோயிலுக்கு போவீர்களா? ஆராதனை ஆரம்பித்து 1 மணி நேரத்திற்கு பிறகு பாதி பிரசங்கம் நடக்கும் பொழுது வந்துவிட்டு முடிவதற்குள்ளாக வெளியே போகிறீர்கள். உங்கள் வியாபாரத்திலே, உங்களுடைய பயணத்திலே, நீங்கள் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு எப்படி போவீங்க? அவங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாலே வரணும்னு சொல்கிறான். கரெக்டாக போய் லைனில் நிற்கிறீங்கள? உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற 8:30 கேட் க்ளோஸ், 8 மணிக்கே போய் நிற்கிறீங்கல்ல? உங்கள் வேலைக்கும் உங்கள் சுற்றி இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைக்கும் இவ்வளோ உத்தமமாக உண்மையாக இருக்கிற நீங்கள் உங்களை படைத்த தேவனுக்கு உத்தமம் உண்மையுள்ளா இருக்கிறீர்களா? 6 நாள் உங்களுக்காக கொடுத்தார். ஒரே ஒரு நாள் அவர் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த நாளில் நீ எங்கே இருக்கிறாய்? அந்த நாள் தான் சமைக்கிற நாள், துவைக்கிற நாள், விருந்து வீட்டுக்கு போகிற நாள், பீச்சுக்கு போகிற நாள். அப்படியே சொல்ல விழிக்கிறீங்களா? அல்லாவிட்டா கர்த்தருடைய சமூகத்திலே ஆதாம் அவன் பாவத்தில் விழும் வரையிலும் கர்த்தரோடு கூட தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தான். இன்றைக்கு எங்கேயோ மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சாபமிட்டார். நீ சகோடைய ரத்தம் உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பார். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இன்னும் உனக்கு கொடாது. இந்த பூமியிலே நிலையற்று அலைகிறவனாக இருப்பார். ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம், தண்டனை வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவையை பற்றி சிந்திக்கிறோம் அல்லவா? நீங்கள் வாருங்கள். இப்பொழுது 2வது ஆதாமாகிய இயேசுவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளை, முதல் ஆதாம் தான் செய்த தவறை தன்னுடைய மனைவி மேல் அவன் குற்றம் சாட்டினான். 2வது ஆதாமாக இயேசு வந்தபோது தன் மனவாட்டியாகிய சபைக்காக அவருக்கு ஒரு காயம் வந்தது. ஒரு ரோம போர் வீரன் அவருடைய விழாவிலே குத்தினார். அங்கிருந்து இரத்தம் வழிந்தது. அந்த இரத்தம் தான் மனவாட்டியாக சபைக்கு அஸ்திபாரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, ஆதாம் தன் மனைவியை காப்பாற்றவில்லை. ஆனால் 2வது ஆதாமாகிய இயேசு தன் மனவாட்டியாக சபைக்காக தன்னையே அர்ப்பணித்து விட்டார். அவருக்கு முள்முடி சூட்டினார்கள், கோலினால் அடித்தார்கள், கைகளிலே ஆணி, கால்களிலே ஆணி, விழாவிலே ஈட்டி பாய்ந்தது. அவருக்கு ஒரு காயம். அந்த காயத்திலே பிறந்ததுதான் ரட்சிப்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளை, the pain became a blessing. ஆதாம் வாழ்க்கையில் இழந்ததை 2வது ஆதாம் நமக்காக இன்று சிலுவையிலே செய்து முடித்தார். நீ ஒரு மனவாட்டி சபை என்பதை உணர்கிறாயா? அன்று ஆதாமின் விழாவிலிருந்து ஏவாள் வந்தது போல இன்று இயேசுவின் விழாவிலிருந்து வழிந்த இரத்தத்தில் பிறந்ததுதான் ரட்சிப்பு. சபை என்று சொல்வது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா என்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை, விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தத்தாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆட்டின் ரத்தம் மாட்டின் ரத்தம் இல்லை, விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம், விழாவிலிருந்து வழிந்த ரத்தம் இன்றைக்கு உன் பாவத்தை மன்னிக்கிறது. எத்தனை பாவங்கள்! என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, யாருங்க சந்தோஷமான ஆள்? எலான் மாஸ்கா, அதானியா, அம்பானியா? இல்லை, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் பாக்கியம். Blessed is the man whose sins are forgiven. பாவம் மன்னிக்கப்படுறது தான் பெரிய ஒரு பாக்கியம். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி வேணுங்க. எத்தனையோ கோடீஸ்வரங்க என்னை சிறைச்சாலையில் கதறுகிறாங்க. எத்தனையோ கோடீஸ்வரங்க பயந்து நடுங்கிறாங்க. ஆனால் யார் தெரியுமா இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கிறவங்க? பாவம் மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றவங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தம் விலையேற பெற்றது. விலை இல்லாத நம்மை விலையேற பெற்றோனாய் மாற்றுவதற்கு சிலுவையிலேயே தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார். நல்லவனுக்கு 4 பேர் உதவி செய்வார்கள், ஆனால் பாவிக்கு யாரு? நாம் பாவியாக இருக்கும் பொழுது இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். எத்தனை பாக்கியம் இது! எத்தனை சந்தோஷமான செய்தி இது! குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. யார் நிம்மதியாக இருக்க முடியும் தெரியுமா? பாவம் மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றவங்க. இன்று நான் கண்ணை மூடினால் பரலோகம் எனக்கு சொந்தம் என்று சொல்ல தகுதி பெற்றவங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே, அந்த மன்னிப்பை பெற்றவங்க. இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றீர்களா? ஒரே ஒரு வார்த்தை, நான் பாவி ஆண்டவரே, வரத்துக்கு விரதமா உமக்கு விரதமா நான் பாவம் செஞ்சேன், பிள்ளை என்று சொல்ல எனக்கு அருகதை இல்லை, என்னை பாவத்தை மன்னியும் என்று வாய் திறந்து நீ கேட்பாயானால், சிலுவை அண்டையிலே வந்து நீ செய்த பாவத்துக்காய் ஒரு தளி கண்ணீர் வடிப்பாயானால், என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, உன் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது பெரிய பணக்காரன். அவன் நாட்டில் பொன்னானது மண்ணின் தூளாய் மதிக்கப்பட்டது. எத்தனை விதவிதமான ஆகாரங்கள், எத்தனை விதமான நடன காட்சிகள், கேளிகைகள், அரண்மனை அத்தனை இருந்தும் 51ஆம் சங்கீதத்தில் எழுதி வைத்தான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். யாருங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? யாருடைய பாவங்கள் கழுவப்பட்டதோ, இவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் தாங்க பாக்கியவான். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளையாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவன் பாவத்தை மன்னிக்கும் பொழுது அதை நினைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். When I forgive your sins, I remember those sins no more. நினைக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த உலகம் என்னை குற்றவாளியாய் தீர்க்கிறது, ஆனால் இயேசுவின் இரத்தம், விலையேற பெற்ற என் இரத்தம் என்னை நீதிமானாக மாற்றுகிறது. I'm justified by the blood. Justified, I never sinned. எத்தனை பாவம் செய்திருந்தாலும் நான் பாவம் செய்யாத ஒரு நபராக ஆண்டவர் மாற்றுகிறாரே, அதுதான் ரட்சிப்பு, அதுதான் இரத்தத்தினுடைய மகிமை. இந்த உலகத்தில் மனுஷன் எதை இருந்தாலும் வாங்கலாம்,
பணம் இருந்தால் வாங்கலாம், ஆனால் ஒரு மனுஷனை வாங்க முடியாதுங்க. கோடிக்கணக்கான மக்களை இயேசுவின் ரத்தம் வாங்கி விட்டது. கரையத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். You are sold out for God. You belong to Jesus. He paid a price on Calvary's cross. கல்வாரி சிலுவையிலே ஒரு கரையத்தை உனக்காக செலுத்தி இன்றைக்கு கர்த்தர் உனக்கு பாவம் மன்னிப்பை நிச்சயத்தை கொடுக்க விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையை, நான் கையில் கட்டியிருக்கிற வாட்சு சாதாரண ஒரு வாட்சு தான், ஆனாலும் அதை பத்திரமா நான் பார்த்துக்குவேன். ஏன்னா அதுக்கு நான் கிரயம் செலுத்தினேன். 2025 ஆண்டுகளுக்கு முன்னாக ஆண்டவர் செலுத்தின கிரயம் பெரியது, உலகத்திலும் விலையேற பெற்றது. ஆகவே தான் வேத வசனம் சொல்கிறது, இப்படிப்பட்ட பிரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பாரா, எப்படிக்கு தண்டனைக்கு நீ தப்பித்துக் கொள்வாய். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் ஆத்துமாவை இழந்தால் உனக்கென்ன லாபம்? உலகத்தை விட விலையேற பெற்றது உண்டு ஆத்தும ரட்சிப்பு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டு ஒரு மனிதனை விலை கொடுத்து வாங்கினது மட்டுமல்ல, அவனை விடுதலையாக்கினார். ஆபிரகாம் லிங்கன் அடிமை வியாபார சந்தையிலே கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்தாராம். எல்லாரும் ஏலம் போட்டு கொண்டு இருந்தாலாம் அவளுக்காக வேண்டி. அவர் அதிகமான விலை கிரயத்தை அவளுக்கு செலுத்தி அவளை விலைக்கு கிரயமாக கொண்டாராம். அவர் வீட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது அவள் பயப்பட்டாளாம். $5 பெருமானம் இல்லாத எனக்கு இவர் $500 கொடுத்திருக்கிறாரே, என்னை கடினமாக உழைக்க வைப்பாரோ என்று கதறினாளாம். வீட்டுக்கு சென்றபோது அவள் சொன்னாராம், நீ விடுதலை ஆகிறாய், இனிமே நீ அடிமை அல்ல, நீ வியாபார பொருள் அல்ல, நான் உன்னை கிரயத்திற்கு கொண்டாலும் நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன். அப்படித்தான் இயேசு நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். செலுத்தின கிரயம் பெரிது. இந்த கிரயத்திற்கு ஈடாக உன்னையே நீ அர்ப்பணிப்பாயா? இந்த வெள்ள ஒரு வார்த்தை சொல்லு, நான் பாவி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியுங்கப்பா, உன் இரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவர், நீர் காயப்பட்டீரே, உடைய காயத்தால் தான் நான் குணமாகிறேன், காயத்தால் விடுவிக்கப்படுகிறேன், காயத்தால் ரட்சிக்கப்படுகிறேன். இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டும் என்று சொல்வீர்களா? இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். அன்பு இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் நினைத்தீர், எங்களையும் நினைத்தீர். எத்தனை பெரிய தேவ நீர், வானாதி வானங்களும் கொள்ளாத அற்புத சேரக்கூடாத ஒளியிலே வாழுகிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்காக இந்த பெரிய தியாகத்தை நீ செய்தீரே ஆண்டவரே. பிதாவுடைய செல்ல பிள்ளையாக இருந்த நீர் என்னை நினைத்து மண்ணிலே ஆண்டவரே உருவெடுத்தீர், மாமிச சாயலானீர், சிலுவை பரியந்தம் அடிமையின் ரூபம் எடுத்தீர், உண்மையே அர்ப்பணித்தீர். உம்முடைய காயத்தால் குணமாவது மட்டுமல்ல, இரத்தத்தால் நான் கழுவப்படுகிறேன் ஆண்டவரே. என்னை மட்டுமல்ல, என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை கழுவி சுத்திகரியும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடும். உம்முடைய காயத்தால் பிள்ளைடைய வியாதிகளை குணமாக்கும், வெளியேற பெற்ற நபராக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமீன்.